வந்தே மாதரம். இலங்கையில் ஈழ ஈழ ஈழம் ஈழத்தமிழர்கள் பகுதியில் இருக்க கோயிலெல்லாம் இடிச்சிக்கிட்டு இருக்காங்க போல தெரியுது. அங்கெல்லாம் புத்தறிவுக்காக கட்டுறதுக்காக 1-2 கோயில் இடிச்சிருக்காங்க போல தெரியுது. தொல்பொருள் ஆராய்ச்சி ஒன்று பண்ணிச்சான். ஏதோ திருக்கோணேஸ்வரனுங்கிற திருக்கோணேஸ்வரன் கோயில் ஒரு கோயில். அது வந்து அந்த இடத்துல இருந்த புத்தர் கோயிலை இடிச்சிட்டு கட்டியிருக்காங்களாம். அதனால் அதை அவங்க இடிச்சிட்டு திருப்பி புத்தர் கோயில் கட்ட போகிறாங்க மாதிரி ஏதோ செய்தி ஒன்று வருது ஐபிசி தமிழில். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனாலும் நம்ம ராமர் கோயில் கட்டுற நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க தமிழக மீனவர்களை இலங்கைக்காரன் கொக்கு கூறி போல் சுட்டு கொண்டாலும் கண்டுக்க மாட்டாங்க. அது சோனியாவும் கண்டுக்க மாட்டா, மோடியும் கண்டுக்க மாட்டார். ஆனால் நான் ஒரு கேஸ் போட்டு நிறுத்திட்டேன். 2011 பிப்ரவரியில் நிறுத்திட்டேன் சுட்டு கொள்றதை. அப்பப்போ அதுக்கப்புறம் 4 பேர் செத்தாங்க, அது வேறு விஷயம். அதனால் மீனவர்கள் சுட்டு கொள்றதையும் பிடிக்க மாட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதையும் பிடிக்க மாட்டாங்க. இப்போ இந்து கோயில்கள் இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்து மதத்தை காப்ப பிரிவு எடுத்த மோடி உடனடியாக கடுமையான எச்சரிக்கை விடணும். இனிமேல் நீ ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சி வெங்காய ஆராய்ச்சி சொல்லிட்டு ஒரு கோயிலில் கை வச்சுன்னா உன்னை க்ளோஸ் பண்ணிவிடுவேன், ஜாக்கிரதை. எங்கள் கோயில் அடிக்கிறேனே அப்படின்னு ஒரு சவால் விடணும். விடுவாரா? விடுவாரா? இதுலேயும் பம்புவாரா? கடவுளே கடவுளே, சிவாய நமக. ஜெயஹிந்த்.